திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பகுதி 11. திடீர் திருப்பம். சார், திடீர் திருப்பம் ப்ரோக்ராமில் பிளானிங் ஆரம்பிச்சிட்டோம். முதல் எபிசோடில் நடிகை நீனாராஜ் தற்கொலை கேஸை பற்றி டீல் பண்ணுறோம். அநேகமாக அது ஒரு கொலை கேஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டைரக்டர் சுராஜோட நீனா நெருங்கி பழகினதை பிடிக்காம அவளோட அப்பாவே இந்த கொலையை செஞ்சுருக்காருன்னு நம்ம வர்ஷன் சொல்ல போகிறது. சுமனா சொல்ல ஆர்வத்துடன் அவள் கூறுவதை சாத்விக் கேட்டுக்கொண்டிருந்தான். திடீர் திருப்பம் டீசர் கூட ரெடி சார். நாளையிலேருந்து ரெகுலராக வியூவர்ஸ்க்கு போட்டுடலாம். நிகழ்ச்சியை பற்றி ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். குட் மிஸ் சுமனா. கூடிய வரையில் ஒரு மாதத்திற்கு வேண்டிய எபிசோட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு நாம் நிகழ்ச்சியை தொடங்கணும். கூடிய வரையில் செல்ஃப் கண்டெய்ன்ட் எபிசோடாக இருந்தால் நல்லா இருக்கும். சாத்விக் சொல்ல சுமனா தலையசைத்தாள். அப்புறம் சப்தமாதா மலையை பற்றி சொன்னேனே, திலக் ரெடியாக இருக்கான். எப்போ அதை டீல் பண்ண போகிறீங்க? சாத்விக் கேட்டான். எஸ் சார், நம்ம கேமராமேன் செந்தில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வரல. அவனோட பாட்டி தவறி போய் இன்றைக்கி ஏதோ சடங்கா, அதுதான் ஆஃபீஸுக்கு வரல. சுமனா சொன்னாள். ஓகே. சரியாக சுமனாவின் செல்ஃபோன் அடிக்க நம்பரை கவனித்தாள். செந்தில்தான் அழைத்திருந்தான். சுமனா, என் அத்தைக்கிட்டே பேசி அவங்க மாமியார்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டேன். அவங்க நம்மளை சந்திக்க ஒத்துக்கிட்டாங்களாம். நம்மளை சப்தமாதா மலைக்கு வர சொல்கிறாங்க. எப்போ போகலான்னு சொல்லுங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன், செந்தில் சொன்னான். ஹேங் ஆன், சுமனா சொல்லிவிட்டு சாத்விக்கை பார்த்தாள். சார், செந்தில் தான் கூப்பிட்றான். சப்தமாதா மலை ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிட்டானா. முதல் வாரத்தில் திலக் எபிசோடை வச்சுக்கலான்னு தோணுது. உங்களோட ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே சப்தமாதா மலைக்கு போயிடுறோம். அனுமதி கோரினாள் சுமனா. ஷியோர், சாத்விக் சொன்னான். சுமனா கோ அஹெட் என்று செதிலிடம் கூறிவிட்டு மொபைலை கட் செய்தாள். ப்ரோக்ராம் ரிச்சாகவும் ஆர்வத்தை தோன்ற விதத்திலேயும் இருக்கணும். எப்போவுமே இது மாதிரி மனித அறிவுக்கு புலப்படாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க மக்கள் எப்போவுமே ஆர்வமாக இருப்பாங்க. காணாமல் போன மலேசிய விமானம் NH370 பேரை சொன்னாலே ஒருவித வியப்பு எல்லோருடைய முகத்திலும் தோணுது இல்லையா? அதே மாதிரி திடீர் திருப்பம் நிகழ்ச்சின்னு சொன்னதுமே மக்கள் முகத்தில் ஒரு வியப்பு தோன்றணும், சாத்விக் சொன்னான். நீங்கள் பேசுகிறத கேட்கும்போதே என் முகத்தில் வியப்பு தோணுது. மனத்துக்குள் கிண்டலடித்த சுமனா செயற்கையாக ஒரு புன்முறுவலை வெளிப்படுத்தினாள். எஸ் சார் என்றபடி திரும்பிச் செல்லும் சுமனாவை ஆர்வத்துடன் ஓட்டம் விட்டான் சாத்விக். கல்யாணம் செய்து கொள் என்று வற்புறுத்தி தந்தை கோபிநாத் கோரிக்கையை இதுவரை தட்டி வந்திருக்கிறான் சாத்விக். என்றாவது ஒரு நாள் நிச்சயம் யாராவது ஒரு பெண்ணை காட்டிடா தாலியே என்று கூறப்போகிறார். அதற்கு இடம் கொடுக்காமல் இவனாகவே தனக்கு பிடித்த பெண்ணை அவர் முன் நிறுத்தி இவளைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறினால் என்ன? அந்த பெண்ணை அழகிலும் அறிவிலும் சிறந்து விளக்கும் சுமணமாகவே ஏன் இருக்கக்கூடாது? திடீர் திருப்பம் நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாகவே தன் மனதிலும் திடீர் திருப்பம் ஒன்று நிகழ்ந்து விட்டிருந்ததை சாத்விக் புரிந்து கொண்டான். அது ஒரு நல்ல திருப்பம் என்பதையும் உணர்ந்து கொண்டான். கதையாம் காரணமாம். பைரவனை திருக்குறுங்குடிக்கு அனுப்பி நாமகிரியை சப்தமாதா மலைக்கு வரவழைத்திருந்தாள் மணத்தாயி. மருமகள் சுகந்தமணி கேட்டுக்கொண்டதாலேயே அவளது அண்ணன் மகன் செந்தில் மற்றும் அவன் வேலை பார்க்கும் வீனஸ் டிவி குழுவினரை சந்திப்பதற்கு அவள் சம்மதம் தெரிவித்திருந்தாள். ஞாயிற்றுக்கிழமை காலை அவர்கள் வருவதாக தகவல் அனுப்ப சனிக்கிழமையே பைரவனை அனுப்பி நாமகிரியை அழைத்து வரச் செய்தாள். அவ்வளவு தொலைவிலிருந்து இந்த வனாந்திரத்தில் தன்னை தேடி வரும் வீனஸ் டிவி குழுவுக்கு இவள்தானே உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் டிவிக்காரர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தருவதற்கு இவளுக்கு விவரமும் போதவில்லை என்றால் நாமகிரியை வைத்து சமாளித்து கொள்ளலாமே. நாமகிரி உற்சாகத்துடன் வருபவர்களுக்கு உணவு சமைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். குடிலின் பின்புறம் இருந்த மேடையில் அடுப்பை மூட்டி முதலில் காலை டிஃபனாக பொங்கலை தயாரிக்க தொடங்கினாள். கரிச்சான் வாங்கி வந்த பாலை காய்ச்சி வருபவர்களுக்கு காஃபி மற்றும் டீ தூளை தயாராக வைத்து கொண்டாள். விடியற்காலை திருநெல்வேலியில் இருந்து கிளம்பிய சுமனா, திலக், அதிரூபா மற்றும் செந்தில் சப்தமாதா மலையை அடைந்த பொழுது மணி 10:30 ஆகிவிட்டது. திருக்குறுங்குடி காட்டுப்பகுதி வழியாக சப்தமாதா மலைக்கு வளைந்து நெளிந்து சென்ற அந்த சிறு பாதையில் காரை செலுத்துவதற்குள் திணறி போனான் திலக். எப்படியோ ஒரு வழியாக ஆசிரமத்தின் முன்பாக இருந்த தாமரை குளத்தின் அருகே காரை நிறுத்தினான் அவன்.
மதிய உணவு சமைத்து கொண்டிருந்த நாமகிரி அவசரமாக கைவேலையை அப்படியே விட்டுவிட்டு வனத்தாக்கியை நோக்கி ஓடினாள். வனத்தாயி, டிவிக்காரா எல்லாம் வந்தாச்சு என்றபடியே அவளை எழுப்பி கையை பிடித்து குடிலின் வாயிலை நோக்கி அழைத்துச் சென்றாள். கரிச்சானும் பைரவனும் அதற்குள்ளாக காரிலிருந்து இறங்கியவர்களின் கைகளில் இருந்த பைகளை வாங்கி கொண்டனர். செல்லி அவசரமாக செம்பில் தண்ணீருடன் அவர்களை நோக்கிச் சென்றாள். சுமனாவிடம் அவள் செம்பு தண்ணீரை நீட்ட அவள் இது எதுக்கு என்பது போல் வியப்புடன் பார்த்தாள். நாமகிரி அவளது குழப்பத்தை கண்டு புன்னகித்தாள். தப்பாக நினச்சிக்காதீங்கோ, இந்த பகுதியிலே வர்றவாளுக்கு கை கால் எலும்ப தண்ணீர் கொடுப்பது வழக்கம். உள்ளே வாங்க. இவதான் வனத்தாயி. இப்போது இந்த சப்தமாதா மலை ஆசிரமத்தை பார்த்துக்கிறா என்றபடி வனத்தாயியை அறிமுகப்படுத்தினாள். அனைவரும் வனத்தாயியை நோக்கி வணங்க நாமகிரி அவள் காதில் கிசுகிசுத்தாள். வனத்தாயி, அவள்லாம் உனக்கு நமஸ்காரம் செய்கிறா என்றவள் சொன்னதுமே அவளும் தன் இரு கைகளையும் குவித்தாள். எனக்கு 2 கண்ணும் தெரியாது. என் புருஷன் திடீர்னு தவறி போயிட்டதால் இந்த மூலிகை வைத்தியசாலையை நடத்துகிற பொறுப்பு எங்கிட்டே வந்துடுச்சு, வனத்தாயி சொன்னாள். எல்லோரும் கை கால்களை அலம்பிட்டு டிஃபன் சாப்பிட வாங்கோ, அப்புறமா பேசலாம் என்றபடி நாமகிரி குடிலின் பின்புறம் இருந்த சமையல் அறைக்குள் சென்றாள். பொங்கல் சாம்பாரை ஒரு வெட்டு வெட்டிய பின் வீனஸ் டிவி குழுவினர் வனத்தாயை சுற்றி உட்கார்ந்தனர். தோ பாருங்கம்மா, நீங்கள் முதல்ல சப்தமாதா மலையை பற்றியும் அதில் இருக்கிற மூலிகைகளோட மருத்துவ சக்தியை பற்றியும் சொல்லுங்கள். நாங்கள் குறிப்பை எடுத்துக்கிட்டு எதை ஷூட் பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா பேட்டியை வச்சுக்கலாம். சுமனா வனத்தாயியிடம் கூற அவள் தலையசைத்தாள். திலக் வனத்தாயின் அருகே வந்து உட்கார்ந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அம்மா, என் பெயர் திலக். இந்த ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரே துளசி ஐயா, அவரோட சின்னம்மா பேர. அவர் எனக்கு பெரியப்பா முறை என்றதும் வனத்தாயின் முகம் மலர்ந்தது. அப்படியே தம்பி, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு அவர் தான் குரு. எனக்கு கல்யாணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் கிடையாது. அவர்கிட்ட வைத்தியத்துக்காக வந்தோம். அப்புறம்தான் என் பிள்ளை நம்பிராஜனே பிறந்தான். என் புருஷனுக்கு மூலிகை வைத்தியத்தில் ஆர்வம் பிறந்தது துளசி ஐயா கிட்ட சிஷ்யராக சேர்ந்துட்டார், வனத்தாயி சொன்னாள். சப்தமாதா மலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா, சுமனா கேட்க அதிரூபா நோட்டும் பேனாவையும் தயாராக எடுத்து வைத்து கொண்டு குறிப்பு எடுக்க தயாரானாள். இமவான் பொண்ணு உமாவை பரமசிவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட போது பூமி சரிந்து அதை சமநிலைப்படுத்த அகஸ்திய முனிவரை தெற்கே அனுப்பினாராம் சிவன். அங்கேதான் கதை தொடங்குதும்மா என்ற வனத்தாயி ஒரு முறை மனதிற்குள் அகஸ்தியர் புலஸ்தியர் தொடங்கி தன் கணவர் நல்லம்பர் வரை கரடி ரகசியத்தை ஓராண் வழியாக கட்டிக்காத்து வருபவர்களை தியானித்து கொண்டாள். பிறகு சுமனா அமர்ந்திருந்த பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டு பேசத் தொடங்கினாள். தெற்கே வெறும் காட்டுப்பகுதியாக இருந்த காலம்மா அது. இந்த பக்கம் வந்த அகஸ்தியர் உடலில் ஒருவித சக்தியும் சுறுசுறுப்பும் ஏற்பட்டதை உணர்ந்து இங்கேயே தவம் செய்ய உட்கார்ந்து விட்டாராம். அப்போது அவருக்கு சப்தமாதாக்கள் காட்சியளித்து இந்த மலையோட மருத்துவ குணத்தை பற்றி சொல்லி வருங்காலத்தில் மக்களுக்கு இதை பயன்படுத்துகிற விதமாக ஒரு மூலிகை சாஸ்திரத்தை எழுதுன்னு கேட்டுக்கொண்டார்களாம். அப்புறம் அகஸ்தியர் இங்கேயே தங்கி மூலிகைகளோட மகத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து தெரிஞ்சு கொண்டாராம். தான் தெரிஞ்சுக்கிட்ட வைத்திய சாஸ்திரத்தை சுவடிகளில் சேகரிக்க ஆரம்பித்தார். அகத்தியர் ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் சொல்ல சொல்ல அவரோட சிஷ்யர் புலத்தியர் சுவடிகளில் பதிவு செய்வார். வனத்தாயி சொன்னாள். தெரியுமா, அகஸ்தியர் 12,000ன்னு அந்த மருத்துவ சாஸ்திரத்தை சொல்லுவாங்கல்ல, திலக் கேட்டான். சரியாக சொன்னீங்க தம்பி, அந்த சுவடிகளுக்கு அதுதான் பெயர். அவர் இந்த சப்தமாதா மலையில் பல மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணி அந்த கரணிகளை பற்றி எழுதியிருக்கார். ஆனால் அவரோட நூலில் ரொம்ப முக்கியமான சாஸ்திரம் பஞ்சகரணி தான். அதை பற்றி சொல்லுங்கம்மா, சுமனா கேட்டாள். அம்மா, இது ரொம்ப பெரிய முக்கிய கரணி. பஞ்சகரணியில் கடைசி கரணி ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வர்றது. மற்ற நாளும் என்னன்னு சொல்கிறேன். முதல் கரணி மிருத சஞ்சீவினி கரணி. இது இறந்து போனவர்களையும் பிழைக்க வைக்கும் ஆற்றலை கொண்டது. இது இப்போ கிடைக்கிறது இல்லை, வனத்தாயி சொன்னாள். நல்ல வேளை, ஏற்கனவே நாட்டில் இருக்கிற ஜனத்தொகையையே சமாளிக்க முடியலே, அதிரூபா சிரித்தாள். வனத்தாயி அவள் குரல் ஒலித்த திக்கை நோக்கி புன்னகை ஒன்றை சிந்தியவள் மீண்டும் சுமனாவின் பக்கமாக திரும்பினாள். 2வது கரணி சந்தான கரணி. துண்டிக்கப்பட்ட கை கால்களை மறுபடியும் உடலோடு இணைய வைக்கும் இது.
மூன்றாவது கரணி விசல்ய கரணி, உடலோட உட்புறத்தை தூய்மையாக்கக்கூடியது. நாலாவது கரணி சாவரண கரணி, தீக்காயங்களால் கருகின தோலை மீண்டும் இது வளரச் செய்யும், தோல் வியாதிகளையும் குணமாக்கும். வனத்தாயி கரணிகளின் மகத்துவத்தை பற்றி ஒவ்வொன்றாக வர்ணிக்க அதிரூபா அவற்றை குறிப்பெடுத்து கொண்டிருந்தாள். கடைசி கரணிதான் அபூர்வ கரணி. அது ரொம்பவும் ஆபத்தானது. அதை ரகசியமாக வச்சுக்கணும்னு அகஸ்தியரோட உத்தரவு. அதனால் அதை பற்றி யாருக்கும் சொல்கிறதில்லை வனத்தாயி சொன்னான். ஆபத்துன்னா சுமனா வியந்தாள். மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் கரணியம்மா அது, வனத்தாயி சொன்னாள். ஆமாம், ரொம்ப ஆபத்து. எவ்வளவு ஆபத்துன்னா, வனத்தாயியோட புருஷன் நல்லமறை ஒருத்தன் கொலை செஞ்சு அந்த கரணி ரகசியத்தை பற்றி பறித்து கொண்டுகிற அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற கரணி. சேலை முந்தானியால் தன் ஈரக்கைகளை துடைத்தபடியே வனத்தாயின் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள் நாமகிரி. வீனஸ் டிவி குழுவினர் அதிர்ந்தனர். என்ன மாமி இது, இதெல்லாம் போய் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு? வனத்தாயி தொண்டையில் பந்தாக திரண்ட துக்கத்தை சிரமத்துடன் விழுங்க, அதனால் குரல் நடுக்கத்துடன் ஒலித்தது. ரொம்ப நல்லா இருக்கு வனத்தாயி, சித்தர்களோட உத்தரவுன்னு ஒரு பெரிய விஷயத்தை மனத்துக்குள்ளே போட்டுட்டு அல்லாடிட்டு இருக்கேன். வெளியே ஒருத்தன் உன் புருஷனை கொண்டு கரணி ரகசியத்தை அபகரிச்சிட்டான். அவன் அதை தேடி துஷ்பிரயோகம் செய்யாமல் வேற பார்த்துக்கணும். உன் பிள்ளை மூலமாக போலீஸ் உதவியை நாடுன்னு சொன்னால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. ரெண்டு கண்ணும் தெரியல. நீங்களே சொல்லுங்க, இவன் என்ன செய்வா? மூலிகை வைத்தியராகவும் இருக்கணும், கரணி ரகசியத்தை திருடணுன்னு போலீஸ் மாதிரி தேடணும். வயசான இந்த கிழவியால் செய்ய முடிகிற காரியமா இது? நாமகிரி சற்று காட்டமாகவே கேட்க வீனஸ் டிவி குழுவினர் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டனர். சுமனா திலக்கை அர்த்தத்துடன் பார்த்தாள். இந்த பெண்கள் கூறுவதை கேட்டால் வீனஸ் டிவி திடீர் திருப்பும் நிகழ்ச்சிக்கு சவால் விடும் வகையில் பெரிய எபிசோடு ஒன்று கிடைத்திருக்கிறது போல் இருக்கிறதே. சுமனாவின் கண்கள் உடனடியாக அதிரூபாவையும் செந்திலையும் நோக்கி பாய, அதில் தொக்கி நின்ற பி அலர்ட் என்கின்ற உத்தரவை அவர்கள் புரிந்து கொண்டனர். திலக் வனத்தாயின் கரத்தை பற்றி ஆறுதல் சொன்னான். உங்கள் புருஷன் தவறிட்டாரா? ரொம்ப வருத்தப்படுறோமா? என்னம்மா நடந்தது அவருக்கு? என்ன ஆச்சு? நீண்ட பெருமூச்சு ஒன்றை அவனுக்கு பதிலாக தந்தாள் வனத்தாயி. பிறகு கம்மிய குரலில் ஓராண் வழியாக பாதுகாக்க போன்ற அபூர்வகரணி ரகசியத்தை தொன்னைக்காது சித்தரிடம் துளசி ஐயா உபதேசம் பெற்றுக்கொண்டது வரை சொன்னாள். என் மகன் நம்பிராஜன் பிறந்ததும் என் புருஷன் நல்லம்ம செட்டியாருக்கு துளசி ஐயா மேலே அபார பக்தி ஏற்பட்டுடுச்சு. என் பையன் நம்பிராஜன் பட்டணத்துக்கு வந்துடுங்கன்னு கூப்பிட்டும் அங்கே போகாமல் திருக்குறுங்குடியிலேயே தங்கி துளசி ஐயாவோட மூலிகை வைத்தியத்தை கற்றுக்கிட்டாரு. நிறைய பேர் துளசி ஐயா கிட்ட வைத்தியம் கற்றுக்கிட்டாலும் அவருக்கு ஏன் புருஷனைத்தான் ரொம்பவும் பிடிச்சி போச்சு. பெரிய சொத்துக்காரராக இருந்தோ சொத்துக்களை அனுபவிக்காமல் மூலிகை வைத்தியம் கற்றுக்கிறாரேன்னு அவருக்கு ஆச்சரியம். அவருக்கு என் புருஷன் மேலே ரொம்பவும் நம்பிக்கையும் ஏற்பட்டு போச்சு. அதனால் ரகசியமாக பாதுகாக்கிட்டு வர்ற அபூர்வ கரணை ரகசியத்தை அவர்கிட்டே உபதேசம் செய்ய தீர்மானித்தார். தன் கணவனை பற்றிய நினைவுகள் அடங்கியிருந்த துக்கத்தை மீண்டும் தட்டி எழுப்ப அந்த சோகத்தினால் தொடர்ந்து பேச இயலாமல் திணறினாள் வனத்தாயி. நாமகிரி உதவிக்கு வந்தாள். அப்புறம் என்ன, உபதேசமே அவருக்கு எவனா போயிடுச்சு. எவனோ பாவி முதல் நாள் ராத்திரி செட்டியாரை கௌரவிக்கிறேன் பேர் வழின்னு ஒரு பெரிய ருத்ராட்ச மாலையை கொண்டாந்து அவர் கழுத்தில் போட்டுட்டான். செட்டியாரும் அந்த ருத்ராட்சத்தோட துளசிக்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிட்டார். அப்புறம்தான் தெரிஞ்சுது அந்த பாவி ருத்ராட்சன்னு சொல்லி ஒரு குட்டி ரெக்கார்டரையே மாட்டி இருக்கான்னு. உபதேசம் அதிலே பதிவாகி போயிடுச்சு. அந்த பாதகன் அந்த ரெக்கார்டரை எடுத்துக்கிட்டு இவ புருஷனே அருவியில் தள்ளி விட்டுட்டான். நாமகிரி சொல்ல அனைவரும் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தனர். அவன் யாருமா? சுமனாதான் கேட்டாள். யாருக்கு தெரியும்? வேடிக்கை என்னன்னா, துளசி ஐயா அந்த கரணி ரகசியத்தை வனத்தாய்கிட்ட உபதேசம் பண்ணிட்டு அவர் நிம்மதியாக யோக நிலையை அடையிறதுக்கு கிளம்பி போயிட்டாரு. இப்போ பாவம் வனத்தாயி தான் கடந்து அவஸ்தைப்படுறா. கரணி ரகசியத்தையும் காப்பாற்றணும், அதை திருடனோனை கண்டுபிடிச்சு அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் அவனை தடுக்கணும். நீங்களே சொல்லுங்கள், இவளால் என்ன செய்ய முடியும்? நாமகிரி கேட்டாள். திலக் சுமனாவை யோசனையுடன் பார்த்தான். என்ன செய்யலாம் என்கின்ற ரீதியில் தன்னை பார்த்த திலகின் மனதில் ஓடும் எண்ணங்களை உடனடியாக புரிந்து கொண்டாள் சுமனா. பிரெயின் டியூமரை குணப்படுத்தி தன்னை வாழ வைத்த தன் பெரியப்பா துளசி மீது ஒருவித பக்தியையும் மரியாதையும் கொண்டிருந்தான் திலக்.
கரணி ரகசியத்தை காக்க வேண்டும் என்று அவர் சிரமப்பட்டு ஒரு நல்ல உள்ளத்திடம் அந்த ரகசியத்தை உபதேசிக்க, எவனோ நயவஞ்சகன் ஒருவன் அந்த ரகசியத்தை அபகரித்ததோடு தன் பெரியப்பாவின் சீடரையும் கொலை செய்திருக்கின்றான். தனி ஒருத்தியாக கண் பார்வை இல்லாத வனத்தாயி அந்த நயவஞ்சகனை தேடிக்கொண்டிருக்கிறாள். தன் உயிரை காப்பாற்றிய தன் பெரியப்பாவுக்காக நன்றி கடனாக திலக் வனத்தாய்க்கு உதவ நினைக்கின்றான் போலும். சுமனா ஆதரவுடன் வனத்தாயின் கைகளை பிடித்து கொண்டாள். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே எங்களை அந்த கடவுளை அனுப்பி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், கவலைப்படாதீங்க. சுமனா இப்படி சொன்னதும் வனத்தாய்க்கு மெய் சிலிர்த்தது. இது நிச்சயம் சித்தர்களோட ஆசீர்வாதம்தான். கரணி ரகசியத்தை தனி ஒருத்தியாக எப்படி காக்கப் போகின்றோம், தன் கணவனை கொன்ற கைவனை எப்படி தேடுவது எல்லாம் என்றெல்லாம் இவள் கவலைப்பட்டு கொண்டே இருக்க, குருமார்களே இவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி வருகின்றனரோ. கரிச்சான் குடும்பம் நாமகிரி என்கின்ற இவளது வட்டத்தில் இன்று வீனஸ் டிவி குழுவும் சேர்ந்துள்ளதே. இனி இவளுக்கு என்ன பிரச்சனை? மும்முரமாக அந்த பாவியை தேடி கண்டுபிடித்து அவனை இவர்களிடம் கை காட்டிவிட்டால் பின்பு நடக்க வேண்டியதே அவர்கள் பார்த்து கொள்வார்களே. அதன் பிறகு தன் காலம் முடிவதற்குள் கரணி ரகசியத்தை யாராவது நல்ல உள்ளத்திடம் உபதேசம் செய்துவிட்டு இவளும் கிளம்பிவிட வேண்டியதுதான். திலக் வனத்தாயின் சிந்தனை ஓட்டத்தை கவனித்தான். உங்கள் புருஷன் கழுத்திலே ரெக்கார்டை மாட்டியவன் அவருக்கு தெரிஞ்சவரா? வனத்தாயி தலையசைத்தாள். இல்லை, அவன் அறிமுகம் இல்லாதவன்தான். உபதேசம் வாங்கிக்கிறதுக்கு முந்தைய நாள் சாயங்காலம் என் புருஷர் நண்பர்களுக்கு இலுப்பைப்பூ வைத்தியர்னு ஒருத்தர் இருந்தார். 3 வைத்தியர்களை அழைச்சிக்கிட்டு எங்கள் திருக்குறுங்குடி வீட்டுக்கு அவர் வந்தார். அதில் ஒருத்தந்தான் அந்த பாவி. முதல் தடவையாக செந்தில் பேசினான். உங்கள் கணவரோட நண்பர் அதுதான் அந்த இலுப்பைப்பூ வைத்தியர். அவர் மூலமாக அந்த ஆளை தேட வேண்டியது தானே. முயற்சி பண்ணினோம். அந்த இலுப்பைப்பு வைத்தியரை தேடி கும்பகோணத்துக்கு கூட போனோம். ஆனால் அந்த கொலைகார பாவி எங்களை முந்திட்டு போய் அவர் கதையை முடிச்சுட்டான். நல்லமறை பார்க்க வந்த ஊமை வைத்தியர் ஒருத்தரோட அட்ரஸ் கிடச்சிது. அவரை பார்க்குறதுக்கு மதுரைக்கு போனோம். அந்த பாவி அவர் கதையை கூட முடிச்சுட்டான். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, அந்த ஆள் பக்கத்திலேயே எங்கேயோ இருந்துக்கிட்டு வனத்தாயியை கண்காணிக்கிறான். எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் கும்பகோணம் போயிருக்கச்சு இங்கே வந்து இந்த வைத்தியசாலையிலேருந்து நவபாஷான கழுவத்தை வேற திருடிக்கிட்டு போயிருக்கான். செல்லி தான் அவனை பார்த்தாளாம். நாமகிரி சொல்ல சொல்ல அனைவரது பார்வையும் செல்லியின் பக்கம் திரும்பியது. தான் அனைவரின் பார்வைக்கும் இலக்காகி உள்ளோம் என்கின்ற எண்ணம் சங்கடத்தை ஏற்படுத்த செல்லி நெளிந்தாள். அந்த ஆள் எப்படிமா இருந்தான்? சுமனா கேட்டாள். நல்லா ஒசரமாக இருந்தாருங்க. நெத்தியில் 3 பொட்டு வச்சுருந்தாரு. வட்டமாக திருநீர், அதுக்கப்புறம் கருப்பாக சாந்து பொட்டு, அதுக்கு கீழே குங்குமம் பொட்டு, வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருந்தார். சாமி கும்பிடணும்னு சொன்னதால தான் ஆசிரமத்தையே திறந்து விட்டேங்க. செல்லி சொல்ல நாமகிரியும் தன் பங்குக்கு திலக் குறுங்குடி வீட்டிற்கு வந்தவர்களை பற்றி சொன்னாள். நான் கூட எங்கள் ஆற்று திண்ணையிலே உட்காந்துக்கிட்டு அந்த வைத்தியருங்க கிளம்பி போனதை பார்த்தேன். ஒருத்தன் ரொம்ப அவசரமாக இருந்தான். வீட்டு வாசல் குரட்டில் தலையை கூட இடிச்சுண்டான். அடிப்பட்ட இந்த இடத்தை தேய்ச்சுண்டே போனான். செல்லி கூறியதையும் நாமகிரி தெரிவித்த தகவல்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் கொலைகளை செய்த அந்த நாட்டு வைத்தியன் உயரமாக இருக்கக்கூடும். திலக் மனதுக்குள் நினைத்து கொண்டான். அதிரூபா தொடர்ந்து குறிப்பெடுக்க மறந்து அவர்கள் கூறுவதையே வாய்ப்பிழந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள். மூலிகை வைத்தியம் பற்றிய நிகழ்ச்சி தயாரிக்க வந்த இடத்தில் ஒரு மர்ம சினிமாவிற்கு இணையான நிகழ்வுகள் அரங்கேறி இருப்பதைக் கண்டு அசந்து போயிருந்தாள். இறந்து போன அந்த 2 வைத்தியர்களையும் அவன்தான் கொலை பண்ணி இருக்கணும்னு நீங்கள் எப்படி அனுமானிக்கிறீங்க? அவங்க இயற்கையாக கூட செத்துருக்கலாமே? சுமனாதான் கேட்டாள். அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்டு விட்ட வனத்தாயி சுமனாவின் கேள்விக்கு பதிலளித்தாள். அம்மா, எனக்கு கரணி ரகசியம் உபதேச ஆகியிருக்கு. அந்த கரணியால் ஏற்பட்ட நன்மை என்ன, தீமை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. அந்த பாவி அந்த கரணத்தை துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பிச்சிட்டானோன்னு சந்தேகப்படுறேன். நான் சொன்ன இலுப்பைப்பூ வைத்தியர் மூளையில் இரத்தக்குழாய் வெடித்து செத்து போயிட்டதா அவர் மகன் சொன்னான். நான் மதுரையில் சந்திக்க போன ஊமை வைத்தியர் பாண்டுரங்கனும் மூளையில் இரத்தக்குழாய் வெடிச்சு தான் இறந்து போனாராம். அவரோட மூக்களையும் காதுகள்லேயும் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னு நாமகிரியும் சொன்னாங்க. எனக்கு சந்தேகமே இல்லை.
அந்த வைத்தியர்களை அந்த கொலைகார பாவிதான் தீர்த்து கட்டியிருக்கிறான், வனத்தாயி சொன்னாள். திலக் ஆதூரத்துடன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டான். அம்மா, என் பெரியப்பா தான் என்னை உங்ககிட்டே அனுப்பி வச்சிருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த கொலைகாரன் யாராக இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு அந்த கரணியை அவன் உபயோகப்படுத்தாமல் செய்துடுவோம், திலக் சொன்னான். அதுதான் தம்பி என்னோட ஆசையும். உங்கள் பெரியப்பாவுக்கும் ஏன் புருஷனுக்கும் ஏற்பட்டுள்ள களங்கத்தை நீக்கணும். அவங்க சித்தர்களோட சாபத்தை பெறாமல் தடுக்கணும், வனத்தாயி சொன்னாள். செந்தில் யோசனையுடன் அமர்ந்திருந்தான். வைத்தியர்கள் இறந்து போன விதத்தை பற்றி வனத்தாயி விவரித்ததை கேட்டதும் அவனுக்குள் சிறு உறுத்தல். இதே போன்ற ஒரு மரணம் ஒன்றை அவன் அண்மையில் கண்டிருந்தானே. டிவி பேட்டியை முடித்து கொண்டு அன்று மாலை சப்தமாதாமலை ஆசிரமத்திலிருந்து மீண்டும் திருநெல்வேலியை நோக்கி பயணித்த பொழுது தன்னுள் ஏற்பட்டிருந்த வியப்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டான். ஆச்சரியமாய் இருக்கு, வனத்தாயி அம்மா சொன்ன அந்த வைத்தியர்கள் 2 பேரும் செத்துப்போன விதத்தை சொன்னாங்கல்ல, அதே போல தான் என் பாட்டி தனபாகியமும் இறந்து போனாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பாடியிலே காது மூக்கில் ரத்தம் வரைஞ்சு கிடத்ததை நானே பார்த்தேன், செந்தில் சொன்னான். இன்ட்ரெஸ்டிங், சுமனா சொன்னாள். திலக் மட்டும் எதுவும் பேசாமல் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். ஆசிரமத்திற்குள் உட்கார்ந்திருந்த பொழுது அவனுக்கு ஏற்பட்டிருந்த அந்த விசித்திர அனுபவத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். வனத்தாயி சப்தமாதாமலையை பற்றி பேட்டி கொடுத்து கொண்டிருந்தாள். அதிரூபா கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க, செந்தில் அந்த பேட்டியை கேமராவில் பதிவு செய்து கொண்டிருக்க, சுமனா அவர்கள் இயக்கி கொண்டிருக்க, திலக் ஒரு ஓரமாக நின்று பேட்டி நடைபெறுவதை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது குடிலின் மூங்கில் ஜன்னல் வழியாக தாடி வைத்த முகம் ஒன்று தோன்றிற்று. திலக்கின் கண்கள் நேருக்கு நேராக சந்தித்த அந்த முகம் அவனையே வெகுநேரம் பார்த்தது. பிறகு அவனை நோக்கி புன்னகைத்துவிட்டு வனத்தாயியை சுட்டி காட்டியது. பிறகு திலக்கையும் சுட்டி காட்டியது. அதன்பின் தன் நெற்றியில் வட்டமாக ஒருமுறை சுழித்து காட்டிவிட்டு மறைந்து போனது. முதலில் குழம்பி போன திலக் அந்த உருவம் தன்னை நோக்கி சுட்டி காட்டி நெற்றியில் சுழித்து கொண்டதும் அது ஏதோ ஒரு சங்கேத மொழி என்பதை புரிந்து கொண்டான் அவன். தாடி வைத்த அந்த உருவம் யார்? அது தன்னிடம் எதையோ சங்கேதமாக கூறியுள்ளது. அது எதை பற்றி? வனத்தாயி முதலில் சுட்டி காட்டி பிறகு இவனையும் சுட்டி காட்டி தன் நெற்றியில் சுழித்து கொண்டதே அந்த உருவம் தன்னிடம் தெரிவித்த சங்கதி என்ன? திலக் யோசித்து கொண்டே இருந்தான். சூரியகாந்தி மறைந்தது. நம்பிராஜன் பம்பரமாக சென்று கொண்டே இருந்தான். நலபவன் துபாய் கிளையை துவக்குவதற்கு இன்னும் 1 வாரமே இருந்தது. பூங்குன்றம் மாமாதான் நல்ல நாளை குறித்து தந்திருந்தார். நலபவன் முதல் வெளிநாட்டு கிளையை துவக்குவதில் ஆர்வம் காட்டி வந்த சந்திரசேகர் தனபாக்கியத்தின் திடீர் மரணத்தால் சோர்ந்து போனவர் எல்லா பொறுப்புகளையும் நம்பிராஜனின் மீது சுமத்தி விட்டார். கிளை துவக்க விழாவிற்கு அனைவருமே துபாய் போகலாம் என்று முதலில் கூறி வந்தவர் காணொலி நிகழ்ச்சியின் மூலமாக சென்னையிலிருந்தே விழாவை நடத்திவிடலாம் என்று கூறிவிட்டார். துவக்கப் பணிகளை துபாயில் தங்கி மேற்பார்வையிட்டு கொண்டிருந்த ஜெனரல் மேனேஜர் ராமசாமி கூட தன்னால் என்ற அளவுக்கு கெஞ்சி பார்த்தார். நலபவன் அதிபர் துபாய்க்கு வந்திருந்து அந்த கிளையை துவக்கினால்தான் உலக அளவில் கவனத்தை ஈர்க்க முடியும் என்றெல்லாம் வற்புறுத்தி கூறினார். ஆனால் சந்திரசேகர் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். அதற்கு காரணம் தன் குடும்பத்தை பற்றிய பயங்களும் கவலைகளும் அவருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது என்பதை நம்பிராஜன் மட்டுமே அறிந்திருந்தான். அவரது பயங்கள் அனாவசியமானது என்றுதான் முதலில் அவனும் நினைத்தான். ஆனால் தனபாக்கியத்தின் திடீர் மறைவும் அது தொடர்பாக நகர்ந்தேறிய நிகழ்வுகளும் நம்பிராஜனை பெரிதும் குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டன. எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல் அவனுடைய அம்மா வனத்தாயியும் தான் ஊருக்கு கிளம்பி போவதற்கு முன்பாக இவரிடம் தெரிவித்திருந்த விஷயங்கள் அவனை சற்றே அசைத்து விட்டன. நம்பி நடுராத்திரி கொல்லைப்புற கிணத்தங்கரையிலே ஒன்றுக்கு இருக்கிறதுக்காக போனப்ப யாரோ ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் கிசுகிசுன்னு பேசிக்கிட்டாங்க. அவங்க பேசினதை கேட்டால் தனபாக்கியத்தம்மா இயற்கையாக சாகலைன்னு தெரியுது. சாகடிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொருத்தராக இனிமேல் சாக போகிறாங்கன்னு ஒருத்தன் சொன்னான். அவன் சொன்னதை அந்த பொம்பளை கேட்டுக்கிட்டே இருந்தா. மதுரை வீரன் பெண்டாட்டின்னு அந்த பொம்பளைய அவன் கூப்பிட்டான். அந்த பொம்பளையும் அந்த ஆளை அப்புன்னு சொல்லி கூப்பிட்டாள். உன் மாமனார் வீட்டில் ஏதோ வில்லங்கம் இருக்குது, கொஞ்சம் விசாரி, எல்லாரையும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு என்று எச்சரித்து விட்டுத்தான் வனத்தாயி கிளம்பி சென்றிருந்தாள். நம்பிராஜன் அவள் கூறியவற்றை கேட்டு திகைத்து போனான். அப்போதைக்கு அவனால் தன் தாயை அடக்கி
ஊருக்கு அனுப்பிவிடத்தான் முடிந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பெரிய இடம், எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்காங்க, சொத்து இன்னும் பிரிக்கலை, ஒவ்வொருத்தர் மனசுலேயும் 1000 இருக்குது. தங்களோட ஆதங்கத்தை வெளியில் கொட்டுறதுக்கு முடியாமல் கடத்தங்கரையில் சந்தித்து பேசுகிறாங்க, அவ்வளவுதான். நீ இதெல்லாம் பெருசுபடுத்தாத, சோதாக்கிட்ட இது பற்றியெல்லாம் பேசாத. சம்மந்தி அம்மானும் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்காங்க, அதை கெடுத்துக்காமல் ஊர் போய் சேரு என்று கத்தி வனத்தாயியே அனுப்பிவிட்டான். ஆனால் அவள் கூறிய விவரங்கள் அவன் மனதிற்குள் ஒரு மூலையில் உரித்து கொண்டிருந்ததை அவன் உணராமல் இல்லை. அந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது? தன் தாய் கூறிய விவரங்களை சுகந்தமனியிடம் தெரிவிக்க மனம் ஒப்பவில்லை. முடிந்தவரையில் தானே விஷயங்களை ஆராய்ந்து பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை நல்ல விதமாக தீர்க்க வேண்டும். தன் மகளையும் தந்து நம்பிக்கையுடன் பெரிய பொறுப்பினையும் தந்திருக்கும் சந்திரசேகருக்கு பிரதிபலனாக அவன் இதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்துக்கு வந்திருந்தான். இப்போதைக்கு நம்பிராஜனின் உடனடியான கவலை நலபவன் துபாய் கிளையின் துவக்க விழா. அது வெற்றிகரமாகவும் பிரச்சனை எதுவுமின்றி நடைபெற வேண்டும். அதற்காகத்தான் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறான். சென்னைக்கு வரும் மத்திய தொழிலமைச்சர் தங்கப்பாண்டியன் காணொளி மூலம் நலபவன் துபாய் கிளையை துவக்குவதற்கு இசைவு தெரிவித்திருக்கின்றார். இந்த தகவலை துபாய் ராமசாமிக்கு இமெயில் அனுப்பி கொண்டிருந்தான். சரியாக செல்போன் ஒலிக்க எடுத்து காதில் வைத்தான். சுகந்தமணிதான் அழைத்தாள். குரலில் பதற்றம் காணப்பட்டது. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, அழுகியாக அவள் வெடிக்க திடுக்கிட்டு விட்டான் நம்பிராஜன். என்ன ஆச்சு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க காலையிலே 7 மணிக்கு பாத்ரூம்குள்ளே போனவங்க 2 மணி நேரம் ஆகியும் வெளியில் வரல, கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க, பயமாக இருக்குது, உடனே கிளம்பி வாங்க என்றபடி சுகந்தமணி ஃபோனை வைத்தாள். இமெயிலை உடனடியாக அனுப்பிவிட்டு சிஸ்டத்தை ஷடவுன் செய்தவன் அவசரமாக காரைக்குடி ஹவுஸுக்கு கிளம்பினான். நம்பிராஜன் வீட்டிற்குள் நுழைவதற்கும் பாத்ரூம் கதவை உடைத்து திறப்பதற்கும் சரியாக இருந்தது. அவசரமாக உள்ளே நுழைந்த நாகமணி புடவை ஒன்றை சூரியகாந்தத்தின் உடல் மீது போர்த்தினாள். சூரியகாந்தம் பிரமை பிடித்தவளாக தன்னை மறைந்து குறிப்பிட்ட திசையை வெறித்து பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள். தலையில் வைத்த எண்ணெயின் பிசுபிசுப்பு அப்படியே இருந்தது. அம்மா அம்மா, சூரியகாந்தத்தை நாகமணி உலுக்கியும் அவளிடம் எந்தவித அசைவும் இல்லை. சுகந்தா, நாகமணி அழைக்க அவள் கவலையுடன் உள்ளே வந்தாள். ஆம்பளைங்களை அப்பால போக சொல்லு, தலைக்கு வச்ச எண்ணெய் அப்படியே இருக்குது, முதல்ல அம்மாவை குளிப்பாட்டணும், அதுக்குள்ளே வேறு யாராவது ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி சரோஜினியை உடனே வர சொல்லுங்க. உத்தரவுகளை பிறப்பித்தபடியே நாகமணி தாயை குளிப்பாட்டத் தொடங்க கடைசி மருமகள் துர்கா சரோஜினிக்கு ஃபோன் செய்து ஓடினாள். சுகந்தமணியும் நாகமணியும் தன்னை குளிப்பாட்டியதோ, தன்னை பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தூக்கிச் சென்று ஹால் சோஃபாவில் கிடத்தியதையோ எதுவுமே அறியாத நிலையில் இருந்தாள் சூரியகாந்தம். சீக்கிரமே சரோஜினி வந்துவிட்டாள். பலவித பரிசோதனைகளையும் செய்துவிட்டு அனைவரையும் விசித்திரமாக பார்த்தாள். ஒன்றுமில்லை, ஏதோ மன அதிர்ச்சிதான், மருந்து தரேன், ஒருவேளை தனபாக்கியம் அத்தை திடீர்னு இறந்து போனதால் ஏற்பட்ட அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், பாட்டி நல்லா ஓய்வு எடுக்கட்டும் என்றபடியே தன் கைகடிகாரத்தை பார்த்தாள் சரோஜினி. சாயங்காலம் வரைக்கும் பாருங்கள், நிலைமையிலே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா பேசாமல் மெட்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுங்க என்றபடியே கிளம்பினாள் அவள். சரியாக மாலை 6 மணிக்கு சூரியகாந்தத்திடம் அசைவுகள் தோன்றின. ஆனால் அதை முன்னேற்றமாக குடும்பத்தினரால் கருத முடியவில்லை. ஐயோ, தலையில் குடைச்சலாக இருக்கே, தாங்க முடியலையே, யாராவது சரோஜினியை கூப்பிடுங்களேன் என்று அரட்டிய சூரியகாந்தம் 2 கைகளாலும் முடியை பீய்த்து கொண்டாள். அதை கண்ட சுகந்தமணி திகிலுடன் மற்றவர்களை பார்த்தாள். தனபாகியம் அத்தையும் இப்படித்தானே முடியை பிடித்து கொண்டு துடித்தாள். உடனடியாக அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும். அப்போதுதான் அலுவலகத்திலிருந்து ஹாலில் வந்து அமர்ந்த சந்திரசேகரிடம் சொல்ல, அவர்கள் ஆம்புலன்ஸை வரவழைப்பதற்குள் சூரியகாந்தத்தின் நிலை பயங்கரமாக மாறிவிட்டது. 2 கைகளாலும் தலையை அடித்துக்கொண்டு அலறியபடியே அப்படியும் இப்படியுமாக ஓட அந்த காட்சியைக் கண்டு உறைந்து போன சந்திரசேகர் அதிர்ச்சியுடன் சோஃபாவில் சரிந்து விட்டார். அவரையும் அறியாமல் அவரது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. யாராவது எதையாவது எரிஞ்சு அம்மாவை காப்பாற்றுங்கப்பா. சந்திரசேகரின் குரல் உடைந்து போனது. ஆம்புலன்ஸ் வந்தது. அலறிக்கொண்டிருந்த சூரியகாந்தத்தை சுமந்து கொண்டு போனார்கள் மருத்துவமனை சிப்பந்திகள். நாகமணி தாயுடன் ஆம்புலன்ஸில் போக சுகந்தமணி வேதனையுடன் மூலையில் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாள். நம்பிராஜன் அவளை சமாதானப்படுத்த முயன்றான்.
ஆனால் அவளோ பிடிவாதமாக எழுந்து மாடிக்கு வர மறுத்துவிட்டாள். அம்மாவின் மீது அவளுக்கு அபரிதமான பாசம். மருமகள்கள் தத்தம் கணவன்மார்களோடு அவர்களது அறைக்குள் முடங்க நம்பிராஜன் மாடியில் இருந்த சந்திரசேகரின் அறைக்குச் சென்றான். அவரது அறைக்குள் நுழைந்தவன் அப்படியே ஸ்தம்பித்து போனான். சந்திரசேகர் வாயில் துண்டை வைத்துக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருக்க அவரை மூத்த மாப்பிள்ளை அனந்தகிருஷ்ணன் தேற்றிக்கொண்டு இருந்தார். நான் தான் அப்போவே சொன்னேனே மாமா, ஹோட்டல் பிஸ்னஸை நடத்தாதீங்கன்னு. நீங்கள் தான் கேட்கல. சாப்பிட்ற அன்னத்தை யாராவது விற்பாங்களா? அந்த பாவம் தான் நம்ம குடும்பத்தை இப்படி வாட்டுது. அனந்தகிருஷ்ணன் சொல்ல சந்திரசேகர் பதில் சொல்லாமல் அழுது கொண்டிருந்தார். நம்பிராஜனுக்கு எரிச்சலாக வந்தது. இந்த ஆள் ஏன் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறான்? ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துவதால் குடும்பம் எப்படி பாதிக்கப்படும்? பேத்தலாக இருக்கின்றதே. உணவு விற்றால் பாவம் செய்கிறென்று இவர் அடிக்கடி கூறி அந்த குடும்பத்தை குழப்பி வருவதாக ஏற்கனவே சுகந்தமணி நம்பியிடம் சொல்லி இருக்கிறாள். அப்படின்னா உலகத்தில் ஹோட்டல் நடத்துகிறவங்க எல்லாம் வாழாமையாக போயிட்டாங்க. ஏற்கனவே மாமா வருத்தப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசி நீங்கள் வேற அவரை குழப்பாதீங்க. அனந்தகிருஷ்ணனிடம் சற்று காட்டமாகவே சொன்னான் நம்பிராஜன். அனந்தகிருஷ்ணன் அவனை நக்கலுடன் பார்த்து சிரித்தார். சின்ன மாப்பிள்ளைக்கு அவரு கவலை. சிஇஓ பதவி போயிட போகிறதேன்னு ஆதரப்படுறாரு போல இருக்குது. நம்பிராஜனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் முதல்ல சிஇஓ, அப்புறம்தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. என் திறமையை பார்த்து தான் என்னை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாரு. வீட்டு நிலவரத்தை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறீங்களே, நம்பிராஜன் ரோஷத்துடன் கூற அழுது கொண்டிருந்த சந்திரசேகர் சட்டென்று தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவசரமாக எழுந்தார். அப்போது பேசாமல் உங்கள் ரூமுக்கு போங்க, அப்புறமா பேசிக்கலாம் என்றபடியே அனந்தகிருஷ்ணனின் தோளில் கையை வைத்து அவரை வெளியே அனுப்புவதில் முனைந்தார். நம்பிராஜனுக்கு முதுகு தண்டு சில்லிட்டு விட்டது. அப்புவா? நம்பிராஜா? கிடத்தங்கரையில் பேசிகிட்டு இருந்த அந்த ஆளை அந்த பொம்பளை அப்புன்னு கூப்பிட்டா. வனத்தாயின் குரல் நம்பிராஜன் காதில் ஒலித்தது. கடைசியில் அந்த வீட்டின் மூத்த மாப்பிள்ளை தான் அப்புவா? அப்படியென்றால் அந்த மதுரை வீரன் பெண்டாட்டி யாராக இருக்கக்கூடும்? நம்பிராஜன் யோசனையுடன் நின்றான். அனந்தகிருஷ்ணன் அவனை எரித்து விடுவது போல முறைத்து பார்த்தபடியே அந்த அறையை விட்டு அகன்றார். அவர் விலகிச் செல்லும் வரை காத்திருந்த நம்பிராஜன் உடனடியாக சந்திரசேகரிடம் கேட்டான். மாமா, நம்ம குடும்பத்தில் மதுரை வீரன் பெண்டாட்டின்னு யாராவது இருக்காங்களா? நம்பிராஜன் கேட்க சந்திரசேகர் திகைத்து போனார். எதுக்கு கேட்குறீங்க மாப்பிள்ளை? நம்பிராஜன் தன் குரலில் சந்தேகத்தை வெளிக்காட்டாத வண்ணம் அதை சாதாரணமாக ஒலிக்கச் செய்தான். சும்மாதானே கேட்டேன் மாமா. அந்த பேரில் யாராவது இருக்காங்களா? ஏன் சித்தி பொண்ணு பேர் வெள்ளையம்மா. அவளை கிண்டலாக நாங்கள் மதுரை வீரம் பெண்டாட்டின்னு கூப்பிடுவோம், சந்திரசேகர் சொன்னார். நம்பிராஜன் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான். ஆக இவன் அம்மா கிணற்றங்கரையில் கேட்டிருந்த உரையாடல் உண்மைதான். அனந்தகிருஷ்ணனும் அந்த வெள்ளையம்மாவும் தான் அன்று இரவு கிணத்தங்கரையில் பேசியிருக்க வேண்டும். இருவருடையே என்ன தொடர்பு இருக்க முடியும்? வீட்டில் உள்ளவர்கள் அவர்கள் ஏன் விரோதிகளாக காண வேண்டும்? ஒருவேளை ஹோட்டல் தொழிலை நடத்தினால் பாவம் சேரென்று அனந்தகிருஷ்ணன் கூறி வருவதற்கும் அந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டோ? கீழே லேண்ட்லைன் ஃபோன் ஒலித்தது. ஃபோன் மணியை கேட்டதும் நின்று குறிந்த சந்திரசேகரின் கால்கள் துணியாக துவண்டு போய் கட்டிலில் சரிந்தார். நம்பிராஜன் ஆதரவுடன் அவரை தட்டி கொடுக்க கீழே யாரோ ஃபோனை எடுப்பது தெரிந்தது. தொடர்ந்து சுகந்தமணியின் வீறிட்ட அலறல் ஒலித்ததும் நம்பிராஜனுக்கு புரிந்துவிட்டது. சூரியகாந்தின் கதை முடிந்துவிட்டது. சந்திரசேகரம் அதை உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நம்பிராஜனின் வயிற்றில் தன் முகத்தை புதைத்து கொண்டு விசித்து கொண்டிருந்தார். அவரை எழுப்பி கைத்தாங்கலாக பிடித்து கீழே செல்வதற்காக அறையை விட்டு வெளியே அழைத்து வந்தான் நம்பிராஜன். அறைக்கு முன்பாக இருந்த முற்றத்தின் வழியே செல்ல கிர்கிர்க் என்ற முனங்கல் சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தான். மொட்டை மாடி கைப்பிடிச்சுவரில் அந்த கருங்கோட்டான் வழக்கம்போல் உட்கார்ந்து கொண்டு இவர்களை நோட்டம் விட்டு கொண்டு இருந்தது. அன்றொரு நாள் அனந்தகிருஷ்ணன் மொட்டை மாடியில் நின்று இந்த கோட்டானைத்தானே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். ஜோசியம் சொல்கிறேன் பேர் வழி என்று அனைவரையும் குழப்பி வரும் அனந்தகிருஷ்ணனுக்கும் இந்த கோட்டானுக்கும் கூட ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும். அந்த வீட்டின் மூத்த மாப்பிள்ளை என்கின்ற கெத்திலே அனைவரது மரியாதையும் பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்திற்கே ரெண்டகம் நினைக்கின்றான் போலும் அவன். நம்பிராஜன் சந்திரசேகரை அழைத்து கொண்டு கீழே சென்றான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.